வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரகாஷ் சாகர். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அகத்தியர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். அகத்தியர் நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி வந்து தான் வரணும். திருநெல்வேலியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அகத்தியர் ஃபால்ஸ் இருக்குது. அதோட என்ட்ரன்ஸ் ஏரியா தான் இது. ஆனால் நீங்கள் இதுக்கு பஸ்ஸில் வரலான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா ஒரு கேபு செல்ஃப் டிரைவ் கால்ஸோ இல்லை ஏதோ ஒரு வாடகை காரில் வந்தால் தான் இது சாத்தியப்படும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மணிமுத்தார் டேம் கூட போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா காரு வேனில் தான் அலோவ் பண்ணோம். பைக்லேயும் நடந்து போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். பஸ் விஷயம் கம்மி. பஸ்ஸு வந்தாலும் சரி கீழே இறக்கி விட்ருவோம். அதனால் நடந்து போக முடியாது. நீங்கள் ஒரு காரு தான் பாசிபிளுங்க. காரில் வந்தீங்கன்னா மணிமுத்தாரை பார்த்துட்டு அப்படியே இந்த அகஸ்தியருக்கு வந்துடலாம். இது அந்த அகஸ்தியர் என்ட்ரன்ஸ் இடம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லஞ்சு கிடைக்குது. அதேமாதிரி இப்போ டவலு நம்ம குளிக்கிறதுக்கு தேவையான மொத்தமே இங்கே விற்கிறாங்க. ஆனால் அந்த மணிமுத்தாரில் எதுவுமே கிடைக்காது. ஃபுட்டு கூட கிடைக்காது. இங்கே ஃபுட்டு எல்லாமே கிடைக்குதுங்க. பாருங்கள், அந்த கடைங்கள்லாம் வந்து ஃபுட்டு விற்கிற இடம் தான். ஆனால் இங்கே பிரச்சனையே கிடையாது. தாராளமாக குடும்பத்தோடு வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 3:30 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன பிளாஸ்டிக் இருந்தால் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ட்ரிங்க்ஸு கண்டிப்பாக ஆல்கஹால் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் மணிமுத்தாரில் அந்த அளவுக்குலாம் ரூல்ஸ் கிடையாது. எந்த செக்கிங் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த அகஸ்தியர் ஃபால்ஸில் என்ட்ரன்ஸ்லேயே செக் பண்ணிவிடுவாங்க. பார்க்கிங் காருக்கு 50 ரூபா வாங்குறாங்க. பெரியவங்களுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. சின்ன பசங்க 12 வயசுக்குள்ளனா 10 ரூபா வாங்குறாங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த இடத்துல பார்த்தா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக கடைபிடிக்கிறாங்க. ஆல்கஹால் பிளாஸ்டிக் ஒரு கவர்னால் கூட கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் அதை மட்டும் நினைவில் வச்சுங்க. காலைல 10லேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. 365 நாளும் தண்ணி வர ஒரே இடம் பார்த்திங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸ் மட்டும்தான். குழந்தைங்க நல்லா பார்க்கும் இங்கே இருக்குது. அதனால் இது அதோடய என்ட்ரன்ஸ் ஏரியா தான் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், ஃபேமிலியோடு வரலாம். ஃபேமிலிங்க இப்போ லேடிஸ்க்கு தனியாக குளிக்கிறவங்க தனியாக வர இருக்குது. அதனால் எந்த விதம் கவலைப்பட வேணாம். சூப்பரான இடம். செம்ம இயற்கையை ரசிக்கணும்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உண்மையிலேயே சொல்கிறேன். ஆனால் வனத்துறை அங்கே போய்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இல்லை கராட்டா பண்ணுறதுனா கண்டிப்பாக வண்டி சீஸ் பண்ணி ஃபைனே போட்டுடுறாங்க. ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதை மட்டும் பார்த்துக்குங்க. அகஸ்தியர் ஃபால்ஸில் கட்டணமாக வாங்குகிற பில்லு இது தான் பார்த்துங்க. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இதை பதிவு போடுறேன். திருநெல்வேலியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டரில் இருக்குது. இதில் அந்த லாஸ்ட்டு ஒரு படிக்க தெரியும்னு நினைக்கிறேன். இதை ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கேருந்து இதை பாருங்கள், இப்படி வரணும். இந்த அகஸ்தியர் ஃபால்ஸில் போது பாருங்கள், ஒன்றரை வாச வழி நேராக போனீங்கன்னா அது தண்ணி வெள்ளையாக தண்ணி ஊற்றுது பாருங்கள். அதுதான் தண்ணி ஊற்றுற இடம். ஆக்சுவலாக இந்த அகத்தியர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா 365 நாள் தண்ணி வர இடம். இந்த ஃபால்ஸ் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே 365 நாள் வரும். அதே மாதிரி பார்த்தா குழந்தைங்க பெரியவங்களுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. 12 வயசுக்குள்ளே இருந்தால் 10 ரூபா வாங்குறாங்க. வண்டிக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க காரில் வரணுன்னா. அதே மாதிரி பார்த்தா காலையில் 10லேருந்து ஈவினிங் 3:30 மணி வரைக்கும் தான் அலோட் பண்ணுறாங்க. ஒரு வாட்டியாச்சும் வேணும் கன்ஃபார்மாக வர வேண்டிய இடம். சூப்பராக இருக்குங்க. சரியான பிளேஸு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பாதை பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சுட்டு வெளியில் வரும்போது எல்லாம் மாதிரி பெண்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா மேலே ஒரு வழி இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு அலோவ் பண்ணுறதில்ல. கொஞ்சம் நாள் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆனால் அலோவ் பண்ணலாம். இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல குளிக்க வேணாம், குளிச்சிங்கன்னா நிறைய பேர் உயிர் பலி கொண்ட இடமே வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு வனத்துறை கவனத்துக்கே இல்லாமல் நான் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலும் தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா நம்ம இங்கே பிளாஸ்டிக் போட்டு போயிடுவோம். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் குப்பையில் போகிறது யாருன்னு யோசிச்சு பாருங்கள். தயவு செஞ்சு பாதுகாக்கப்பட்ட இயற்கையாக இருக்குது. நம்ம தான் பாதுகாக்க வேணும். நம்ம எதுவுமே நல்லது பண்ண வேணாம். ஆனால் கெட்டது பண்ணாமல் இருந்தாலே போதும். அதை மட்டும் நினைவில் கொள்ளுங்க. பிளாஸ்டிக் போடாதீங்க. அதே மாதிரி இந்த ஃபால்ஸு தண்ணி ஊற்றுற சவுண்டோடு கேட்டிங்கன்னா இன்னும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றுற சவுண்டோடு அந்த ஃபால்ஸை காட்டுறேன் பாருங்கள். அந்த சவுண்டோடு கேட்டுப்போம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.